நமஸ்காரம். ஆஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமானது. எதுக்காக முக்கியமானது அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம கர்மாவை பத்தி நிறைய பார்த்துட்டே இருக்கோம். நம்ம என்ன பிராப்தத்தை வாங்கிட்டு வந்திருக்கோமோ அதை கழிக்கிறதுக்காக இந்த ஜென்மத்துல பிறவி எடுத்திருக்கோம். கடந்த பிறவிகள்ல செய்த புண்ணிய பாவ பலன்களை அனுபவிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். ஒவ்வொரு உயிரினும் பிறவி எடுக்குது அப்படிங்கறத நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கான ப்ரூவன் கிளையன்ஸ் பலாயிரம் பேர் நம்ம சேனல்ல இருக்கீங்க. ஏன்னா நம்ம கன்சல்டேஷன் எடுக்கும்போது நீங்க கடந்த பிறவிகள் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் தாண்டி வந்திருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆமாங்க மேடம் ஒன்னா இப்போ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லன்னா மேம் நான் அந்த மாதிரி பண்ணல, ஆனா அதுக்கான பனிஷ்மெண்ட் நான் இப்ப வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுல ஒண்ணுதான் ஆன்சரா கொடுத்திருக்காங்க. இல்லன்னு சொன்னது ஒரு கிளைண்ட் கூட கிடையாது. அப்ப அந்த கர்ம பதிவுகள் ஒன்ஸ் நமக்கு வந்துருச்சு ஜாதகத்துல அப்படின்னா அதை கழிச்சே ஆகணும் அப்படிங்கறது உறுதியாயிடுச்சு. பரிகாரங்கள், வழிபாடுகள், மந்திர உச்சாரணங்கள் இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி போறதுக்கான ஸ்ட்ரென்த் கொடுக்க சொல்லி கேட்கலாம். சரண்டர் ஆகும். தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு அதை ஓவர் கம் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த் கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக மட்டும் தான் நம்ம பரிகாரங்கள் பண்றோம். இப்போ அதுல ஒரு ஆடட் என்ன சொல்றது, ஒரு அட்வான்டேஜ் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் ஆல்ரெடி எனக்கு 3 years பிஃபோர் தெரியும். ஆனா அப்ப நான் போய் சில ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ் பண்ணின போது என்ன இதை பத்தி ஒரு வெளியே பேசுறதுக்கான அனுமதி கொடுக்கல. வேண்டாம், சிலர் ரொம்ப நெகட்டிவா பேசுவாங்க, இது என்ன அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்ல, என் குருவையும் சித்தரை அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிரும், அவரோட கௌரவத்துக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி மக்களோட மனநிலை இருக்கு இந்த காலத்துல, அதனால இதை பத்தி வெளியே நீங்க சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் Facebookல போட்ட போஸ்ட் கூட டெலிட் பண்ண வச்சாரு. ஆனா இந்த தடவை ஒரு 2.5 years கழிச்சு, எனக்கு தெரிஞ்சு 2017 அந்த டைம்ல நான் போயிருப்பேன் தேர்ட் ஆக்டிவேஷன் சப்போர்ட்டுக்காக. அப்ப இந்த தடவை நான் திருப்பி எனக்கு லாஸ்ட் வீக் சர்ப்ரைஸா எனக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சது, அழைப்பு வந்தது. போய் ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தேன். எங்க அப்படின்னா சென்னை போரூர் லட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷன்ல யூனிக் லைஃப் சென்டர் இருக்கு. டாக்டர் மாயன் செந்தில்குமார் ஆக்சுவலா அவர் சித்த வைத்தியர். நிறைய ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் நாலேஜ் அவர்கிட்ட இருக்கு. ஒரு ஹீலரும் கூட. அவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ராடினரி அட்வான்டேஜ் டேலண்ட் என்ன அப்படின்னா, மாயன் எக்யூப்மெண்ட்ஸ் அவர் கையில் இருக்கு. நிறைய சித்தர்கள் கொடுத்த ப்ராடக்ட்ஸ் அவர் கையில் இருக்கு. நிறைய பழமையான ஓலைச்சுவடிகள், ரொம்ப 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 பழமையான பல நூறு வருஷங்கள், பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற மாயன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் கையில கிடைச்சிருக்கு அவருக்கு. அது அங்க போனா மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ இல்ல, இது ஃபேக், மேஜிக் பண்ற மாதிரி, அது பண்ற மாதிரி, இது பண்ற மாதிரி, இது ஒரு ஃபேக் அப்படின்னா இப்பவே இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க. முழு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் ப்ரூவன் ஆகாம, நம்ப முடியாம, நம்பிக்கை இல்லாம நம்ம சேனல்ல நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம சொசைட்டிக்கும் நான் கொடுக்க மாட்டேன். பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ண மாட்டேன். எப்படி ரெய்கி அப்படிங்கறதுல ஒரு பவர் இருக்கோ, ஆரா கிளென்சிங் நம்மளை சுத்தி ஒரு ஆரா இருக்கு அப்படிங்கறத நம்புறீங்களோ, அந்த மாதிரி தான் நம்மளை சுத்தி கர்மாவும் இருக்கு. அந்த ஆரா நல்ல ஆராவா கெட்ட ஆராவா, நிறைய நெகட்டிவ் கர்மா இருக்கா, பாசிட்டிவ் கர்மா நம்மளை சுத்தி இருக்கா? நிறைய பாசிட்டிவ் கர்மாஸ் இருந்துன்னா நம்மளை சுத்தி நடக்கிற நல்ல கெட்ட விஷயங்களை நம்மளால ரொம்ப ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். நல்ல விஷயங்கள் நம்மள பாதர் பண்ணாது, ஆனா கெட்ட விஷயங்கள் நம்மள ரொம்ப பாதர் பண்ணும். அந்த நெகட்டிவ் கர்மாஸை கிளென்ஸ் பண்றதுக்கு மாயன் டெக்னிக் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். லாஸ்ட் டைம் நான் தேர்ட் ஓப்பனிங் சன் எனர்ஜி மட்டும் தான் ரிசீவ் பண்ணிட்டு வந்தேன். ஆனா இந்த தடவை போய் கர்மா கிளென்சிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். நிறைய விவிஐபிஸ் சத்தம் இல்லாம வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை பார்த்தோம்னா அப்படி வைரலா பரப்பிடுவோம். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கெட்ட விஷயம் வந்ததுன்னா பரப்பரன்னு பரப்பிடுவோம். ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அதை யாருமே ஓப்பனா ஷேர் பண்றல. நான் இந்த இடத்துல போனேன், எனக்கு இந்த மாதிரி தொந்தரவு குணமாச்சு அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்கே யாருக்கும் இந்த கட்ஸ் கிடையாது. ஒரு தொந்தரவுல நான் இருக்கேன், எனக்கு உடம்புல உபாதை இருக்கு, எனக்கு மனசுல உபாதை இருக்குன்னு சொல்ற தைரியமே 10ல 2 பேர்கிட்ட தான் இருக்கு. அந்த கட்ஸ் உள்ளவங்க கூட தனக்கு ஒரு இடத்துக்கு போயாச்சுன்னா அது சரியாயிடுச்சு அப்படின்னா அந்த நல்ல விஷயத்தை யாருக்கு ஷேர் பண்றல. அவங்க காது வச்ச மாதிரி அவங்க வீட்டாட்கள், ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நெருங்கின ஃபேமிலி சர்க்கிளுக்கு மட்டும் சொல்லிட்டு அதோட முடிச்சிடறாங்க. அதனாலதான் நிறைய நல்ல விஷயங்கள் வெளியே தெரியறது இல்ல. முதல்ல நம்ம அந்த மென்டாலிட்டி, அந்த ஆட்டிடியூட் முதல்ல மாத்தணும். கெட்ட விஷயங்களை எத்தனை தடவை பரப்புறீங்களோ அது போல நல்ல விஷயங்களை பலாயிரம் மடங்கு பரப்பணும்ல. நிறைய பேர் செய்யறதில்ல. இப்போ ஹீலர் மோகன்ராஜ் திருப்பூர்ல இருக்காரு. அவர்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். மாசம் 3 தடவை 4 தடவை பிக்ஸ் வந்தவங்க எல்லாம்
அந்த டச் ஹீலிங்ல போயிட்டு மாசம் ஒரு தடவை வருது, அப்புறம் 3 months ஒன்ஸ் வருதுன்னு அப்படி கிராஜுவலா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அவர் எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு. எனக்கும் எந்த ஒரு தெரபிஸ்ட் எந்த கமிஷன் பேஸ்ட் டீலிங் கான்ட்ராக்ட் இல்ல, கடவுள் சத்தியமா சொல்றேன், கர்மா சத்தியமா. எனக்கு அவங்களுக்கு கிளைண்ட்ஸ் அனுப்பிச்சு எனக்கு ஒண்ணு கிடைக்க போறது இல்ல. நமக்கு சொல்யூஷன் வேணும். எனக்கு எஸ்பெஷலி என் கிளைண்ட்ஸ் என்கிட்ட வராங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அப்படின்னா, நான் வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி இதான் உங்க கர்மா, இதை கழிச்சுதான் ஆகணும், இப்படிதான் இருப்பீங்கன்னு சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியாதா, வந்தீங்களா சொன்னீங்களா இந்தாங்க தீந்துரும் போங்கன்னு சொல்லி அந்த கான்பிடன்ஸ் கொடுத்து அனுப்ப முடியாதா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் எங்கிட்டு தான் இருக்கேன். அந்த தேடுதல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அது எந்த அளவுக்கு எனக்கு கர்மா சப்போர்ட் பண்ணுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஆனா கடவுள் புண்ணியத்துல, கர்மாவோட புண்ணியத்துல நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய கிரேட் மனிதர்களோட அறிமுகம் எனக்கு கிடைச்சிட்டே இருந்திருக்கு எப்பவுமே. அதனால தான் நம்ம டிஎன்ஏக்குள்ளே வர முடிஞ்சிருக்கு, மரபணு தொட முடிஞ்சிருக்கு. வெறுமனே எல்லாரும் பாக்குற மாதிரி 2 குடையவன் 5ல இருக்கா, 5 குடையவன் 10ல இருக்கான்னு சொல்லிட்டு போக முடியாம, கர்மானா என்ன, கர்மா இருக்கா இல்லையா, நீ போன ஜென்மத்துல இப்படிதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அடிச்சு பேசுற தைரியம் அந்த டிஎன்ஏ கொடுத்திருக்கு. அதுக்கு ப்ரூவனதா இத்தனாயிரம் ஜாதகங்கள் இருக்கு, இத்தனாயிரம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா அது எந்த ஒரு கிளைண்ட்ஸும் ஆமா என் கர்ம பதிவு கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, பொருந்தி வந்திருக்குன்னு எங்கேயும் நான் சொல்லி நான் பாக்குறதே இல்ல. எங்கிட்ட செகண்ட் டைம் கன்சல்டேஷன் வரும்போது சொல்றீங்க, அதையும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா டக்குன்னு ஷேர் பண்ணிடுறீங்க. என்ன பெருமைப்படுத்துறதுக்கோ டிஎன்ஏ சிஸ்டம் பெருமைப்படுத்துறதுக்கோ நான் உங்ககிட்ட இதை கேட்கல. நமக்கு ஒரு நல்லது நடக்குது, நமக்கு ஒரு பிரச்சனை இருந்து சொல்யூஷன் கிடைக்குதுன்னா நீங்க மத்தவங்களுக்கு சொன்னாதான் அவங்களோட பிரச்சனையில அவங்க ரிலீவ் ஆகுங்க. அப்ப குரு ஆக்டிவேட் ஆகும், புதன் ஆக்டிவேட் ஆகும் பாசிட்டிவா, அடுத்தவங்களோட கஷ்டத்தை கிளியர் பண்றீங்க நீங்க. அப்ப நீங்களே ஒரு கேதுவா, நீங்களே ஒரு ஹீலரா இருக்கீங்க இன்டைரக்டாவே. அட்வைஸ் பண்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். ஒரு சின்ன ஒரு வருத்தம் மனத்தாங்கல், அதைத்தான் இங்க நான் தீர்த்துக்கிறேன். இப்போ மாயன் செந்தில்குமார் ஆபீஸ்ல போயிட்டு நிறைய பலதரப்பட்ட அனுபவங்கள் நான் பார்த்தேன். அதுக்கான சின்ன சின்ன சாம்பிள நான் உங்களுக்கு இந்த வீடியோல அட்டாச் பண்றேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க, ஒரு தடவை போயிட்டு வாங்க. திருப்பியும் சொல்றேன், எந்த ஒரு விஷயமும் இலவசமா கிடைச்சா அது அசிங்கம் நமக்கு. யாரும் கஷ்டப்படுறவங்கன்னு கிடையாது. நான் எப்பவுமே சொல்றேன், கஷ்டப்படுறவன் ஜோசியர்கிட்டயோ இப்படி வைத்தியர்கிட்டயோ வரமாட்டான், ஹீலர்கிட்டயோ வரமாட்டான். தன்னோட ரொம்ப அந்த அடித்தட்டு மக்கள் என் உழைப்பும் என் கர்மாவை என்ன வழி நடத்தும் சொல்லி தைரியமா போயிட்டு இந்த 2 கேட்டா நம்ம தான் மாட்டிட்டு இருக்கோம். நமக்கு தான் தெளிவு வேணும், நமக்கு தான் சொல்யூஷன் வேணும். எக்ஸ்ட்ரீம் பணக்காரனுக்கும் பிரச்சனை இல்ல, பணத்தை விட்டடிச்சுட்டு அவன் வாட்டுக்கு இது இல்லன்னு அது இல்லன்னு எது நம்ம ஷிஃப்ட் ஆகி போயிட்டே இருப்பா. லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, பெரிய பிரச்சனை இல்ல அப்படின்னு. நம்மளை போட நடுத்தர மக்கள் எத்தத்தினா பித்தத்தொழியும் தேடுறவங்களுக்கு ரொம்ப 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 100% பலனளிக்கக்கூடிய இடம் யூனிக் லைஃப் சென்டர். பாக்கி அட்ரஸ், போன் நம்பர், டீடைல்ஸ் எல்லாமே நான் பின்னாலேயே போடுறேன். இந்த விஷயத்துல அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஸ்பெசிபிக்கா கர்மாங்கிற டாபிக் தொட்டே நான் பலன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கறனால கர்மா கிளென்சிங் டெக்னிக் இந்த தடவை நான் போய் ஒரு கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷார்ட்டா அட்டாச் பண்றேன். நிறைய மேஜிக் பார்த்தேன். அவரு ஃபீஸ் இருக்கிறவங்க இடையில நான் கேட்டேன், என்ன ஃபீஸ் வாங்குறீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க சத்தம் இல்லாம ஏதோ கிஃப்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க நிறைய. ஆனா பர்சனலா பார்க்கும்போது எதுவும் ஃபீஸ் அவர் வாங்குறது இல்ல, சங்கோச்சப்படுறாருன்னு சொன்னாங்க. நான் தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த தப்ப பண்ணாதீங்கன்னா. இலவசமா எது போய் சேர்ந்தாலும் அது மரியாதை கிடையாது. ஸ்டாஃப் கிட்ட சொல்லி இது எதுக்கு இத்தனை ஃபீஸ் நிர்ணயம் பண்ணுங்க. ஆஸ்ட்ரோபிரண்டோட கிளைண்ட் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி யார் ஃபோன் பண்ணாலுமே இல்ல காமன் பப்ளிக் உங்ககிட்ட ரீச் பண்ணாலுமே சரி, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் பிக்சட் ஃபீஸ் இருக்கணும். ஏன்னா அந்த காலத்துல குரு பார்க்கும்போது, ஒரு ஜோதிடரை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மாசம் அந்த தேவையான மளிகை சாமான்கள், காய்கறிகள், பழங்கள், சொர்ணம் முதற்கொண்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குரு சிஷ்யருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது பண்டைய காலங்கள்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல, கலிகாலம் நிறைய விஷயங்கள் மாறி போச்சு. தவறான குருக்கள், தவறான சிஷ்யர்கள், அதனால என்னன்னா ஓவராலாவே நிறைய நல்ல இடங்கள் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம். போகும்போது உரிய தட்சணையோட போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அவர்கிட்ட உங்களோட கஷ்டங்களை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அவர் முடிவு பண்றோம். எனக்கு கர்மா கிளென்சிங் பண்ணுங்க, எனக்கு தேர்ட் ஆக்டிவேஷன் பண்ணுங்க, நீங்களா போய் எதுவுமே கேட்காதீங்க. எல்லாருக்கும் எல்லாம் கை கொடுக்காது. நான் அஸ்ட்ராலஜி ஃபீல்ட்ல இருக்கேங்கனால எனக்கு தேர்ட் ஆக்டிவேஷன் தேவைப்பட்டது. நிறைய கர்மா பத்தி நான் பேசிட்டு இருக்கனால எனக்கு கர்மா கிளென்சிங் தேவைப்பட்டது. டாக்ஸிக் ரிமூவிங் இருக்கு, உடம்புல இருந்து நெகட்டிவ் கழிவுகளை வெளியில எடுக்கிறது. அப்ப நீங்க போய் உங்களோட ப்ராப்ளம் என்னங்கறது மட்டும் சொல்லுங்க. பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, பினான்சியலி என்ன தொந்தரவு இருந்தாலும் உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத மைண்ட் செந்தில் டிசைட் பண்ணட்டும். மிக்க நன்றி. இனிமே கொண்டு இதுல நிறைய உங்களுக்கான ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அங்க போன என்னெல்லாம் நடக்குங்கிறது என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ சோ மச். வீடியோ கண்டினியூ பாருங்க. அட்டாச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம். ஆஸ்ட்ரோபிரண்டோ கோயம்புத்தூர்ல இருந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எனக்கு யூடியூப்ல இருந்து ரெமுனரேஷன் வரும், பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. எனக்கு ஒவ்வொரு கிளையண்டும் சப்ஸ்கிரைப் பண்ற ஒவ்வொரு ஆளுக்கும் என்னோட வீடியோஸ், என்னோட நேம் வந்து வைரலா போகுது வெளியில. எனக்கு கிளைண்ட்ஸ் தான் முக்கியம். சேனல்ல இருந்து வர ஃபண்ட் எனக்கு முக்கியம் கிடையாது. அது 1000 வருதா 10,000 வருது எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு எத்தனை ஆயிரம் கிளைண்ட்ஸ், எத்தனை லட்சம் கிளைண்ட்ஸுக்கு நான் ரீச் ஆனேன் அப்படிங்கறது முக்கியம். எத்தனை லட்சம் பேருக்கு இந்த அவேர்னஸ் போகுது அப்படிங்கறது எனக்கு முக்கியம். அது உங்களால மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது எக்ஸ்ட்ராடனரி சாட்டிஸ்பாக்சன் நம்ம சேனல் மூலமா எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியல. அந்த ஒன்னஸ் நம்ம சேனல் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் அது கண்டிப்பா ஃபீல் ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
மிக்க நன்றி. சேனலை கண்டினியூஸா பாருங்க. கம்யூனிட்டி நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சைட்ல. அப்பதான் நான் கம்யூனிட்டி ஏதாவது டிப்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ மட்டும் வராம கம்யூனிட்டில நான் போஸ்ட் போட்டா கூட உங்களுக்கு இந்த இமேஜோட அந்த மெசேஜ் வரும். அதனால நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நோட்டிபிகேஷன் வர்ற மாதிரி டபுள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது பாருங்க, நீங்க டச் பண்ணும்போதே தெரியும். மிக்க நன்றி. வீடியோ கண்டினியூ பாருங்க. தேங்க்யூ சோ மச். நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. நோ, சென்னையில இருக்கு. ஏன்னா கீழே உடனே கமெண்ட்ஸ் போட்டுருவீங்க, இது போய் சொல்றீங்க மேம் சென்னையில இருக்கீங்க அப்படின்னு. சென்னையில தான் இருக்கேன். போரூர் லட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷன்ல மாயன் செந்திலனோட ஆபீஸ்ல இருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் நம்மளோட பழைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் தெரியும். Facebookல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் இங்க நான் வந்து தேர்ட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போயிருக்கேன். அப்போல இருந்தே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. எனக்கு நார்மலாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்மா மேல அசாத்திய நம்பிக்கை. பிறப்பு அப்படிங்கிறது அறுக்க முடியாத ஒரு விஷயம். சைக்கிள், பர்த் சைக்கிள்ங்கிறது எப்பவுமே கட் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு பிறவியும் கடந்த ஜென்மங்களோட கர்ம பதிவு தான் அப்படிங்கிற சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமி கர்மா, இந்த கர்மாவோட டீடைல் எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுத்திருக்கேன். நிறைய பேர் கர்மாங்கிறது கிடையாது, கிரகங்கள்ங்கிறது கிடையாது, அது ஒரு பிளானட்டரி சயின்ஸ் மட்டும்தான். ஆனா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இத்தனை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நல்லா தெளிவா தெரியும் பிராக்டிகலா நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், கடந்த பீரியோட கர்மங்களை நம்ம எப்படி கழிச்சுட்டு இருக்கோம், இந்த ஜென்மத்துல பாசிட்டிவ் எப்படி தொடரணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனா செந்திலன் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்மாவை கிளென்ஸ் பண்றதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மாயன் கலாச்சாரம், அந்த சிவிலைசேஷன், எனக்கு அதை பத்தி ரொம்ப உங்ககிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தலை இருக்க வாழ ஆடக்கூடாது. நான் இப்ப டைரக்டா உங்ககிட்ட செந்தில் அண்ணாட்ட எடுத்துட்டு போறேன். அண்ணா நமஸ்காரம். என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு தேர்ட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் ஒரு வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லி இருக்கா. எல்லாருக்கும் தேர்ட் ஆக்டிவேஷன் முடிச்சு வாக்கு பலிதம் வந்துருமானா அங்கேயும் சித்தர்களோட கனெக்டிவிட்டி ஏற்படணும், நம்ம கர்மா பிளஸ் பண்ணணும். ஆனாலும் அதை சுண்டி விடுறதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ணாட்ட இருக்கு. அண்ணா கர்மா பத்தின எக்ஸ்பிரஷன் நம்ம வியூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவா தேவைப்படுது. அது உங்க மூலமா கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா. வணக்கம். கர்மா பாத்தீங்கன்னாக்கா கர்மையாக இருக்கும் ஆன்மா. இந்த ஆன்மால வந்து பாத்தீங்கன்னாக்கா வெள்ள ஆன்மா, கரு ஆன்மான்னு இருக்கும். நார்மலாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது சொல்லுவாங்க குழந்தை முகமான இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போக வளர வளர அந்த கருமாவில வந்து அந்த கரும் பதிவும் இருக்கு பாத்தீங்களா, கருப்பதிவும் அது வளர வளர வளரதான் முன்ஜென்மத்தின் கணக்குகள் வந்து புரட்டப்படும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் நடக்கும். இன்பில்டு மெமரி கார்டு மாதிரி அந்த காலத்துல அவங்க குழந்தைய வரும்போதே அதை பிக்ஸ் பண்ணி தான் வரும். இதுல இந்த கர்மால பாத்தீங்கன்னாக்கா தீர்க்க முடியாத 2, பிறப்பும் இறப்பும். இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது, அது கடவுளால் எழுதப்பட்டது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கரை, அதான் கர்மாவோட. கரையை கழுவ முடியும் சில பேர் கழுவவே முடியாது. அப்ப அந்த கழுவ முடியாத கரை தான் அந்த 2 பிறப்பும் இறப்பும். 100% இன்னைக்கு பிளானட் படி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 7 8 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்மா பேஸ்ல தான் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த பிறப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாயின் மக்கள், அதாவது முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் வந்து அதுக்காக சில இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா மூலிகை பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலச்சக்கரம், இது காலச்சக்கரம் எங்க இருக்கோ அந்த இடத்துல கர்மா தீர்க்கப்படும். அவங்களுடைய தராசு, அவங்க வந்து செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே வந்து ஒரு தராசு ஒன்று இருக்கு. ஒரு மனிதன் பிரம்மனால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு பெரிய கருவி தான் பிரம்ம தண்டி. இந்த சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க சில மக்கள் எல்லாம். கர்மா வந்து அனுபவிச்சே ஆகணும், கண்டிப்பா அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்க முடியும். ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஸ்லாப்பை நம்ம வந்து அப்படி அடிச்சுட்டு போறதுதான் நம்மளுடைய அந்த தீர்வு. கர்ம பதிவுகளை விளக்கும் முறை.
அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்மதண்டி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சித்தர் வந்து இப்ப ஜீவசமாதி இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்தவங்களுக்கெல்லாம் கர்மா விலக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து அது எப்படி பண்ணணுன்றதை எங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிரம்மதண்டி இது பாத்தீங்கன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா ரோஸ்ல தெரியும் ஒரு தேவதை. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பால் அவங்களுடைய மார்பக பாலை இந்த ஒரு பாத்திரம் வாங்குற மாதிரி இருக்கு. அப்போ 3 தேவர்கள் 3 கோடி தேவர்களும் சேர்ந்து பிளஸ் பண்ணி இந்த தேவதை வருவாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த தேவதை வரமாட்டாங்க. இந்த தேவதை வந்து அந்த மார்பக பால் அதை தாய்மை அதை எடுத்து இன்னொரு கிணத்துல விட்டு அந்த பாலில் செஞ்சிருக்காங்க. இப்போ 3 தேவர்களும் பிரம்மனுக்கு கொடுத்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷன் தான் இது. பல சித்தர்கள் பல யுகங்களா இதை பாதுகாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சித்தர் கைகளுக்காக வந்து கைக்கு வந்திருக்கு. இந்த பிரம்மதண்டியை வச்சு அவங்களோட தலையில இப்படிதான் பிரம்மதண்டி அப்படின்னா இது வச்சாலே போதும். ஸோ அவங்க உச்சி முதல் பாதம் வரை வித்தாகி முத்தாகி சித்தாகும். இந்த சித்தாகுங்கிறது தான் வந்து சித்தர்கள் குணம் சொல்லுவாங்க. சித்தர்கள் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாரும் இந்த ஸ்பெஷல் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. சித்தத்தை ஆள்பவர்கள். சித்தம் என்றால் மூளை. இந்த மூளை பிரெய்னி பீப்புள் தான் நான் சொல்றது. அந்த பிரெய்னி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 7 சக்ராஸ் ஃபுல்லா பேலன்ஸ் ஆகிக்கணும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மின்காந்தலைகள் எல்லாம் எல்லா சக்கரங்களையும் ஒன்று கூடி ஒரு 1000% மேல இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் பிரெய்னி பீப்புள்ஸ். அந்த பிரெய்னி பீப்புளை கொண்டு வரதுக்கு இந்த பிரம்மதண்டி. ஸோ ஒரு மனிதனுடைய கர்மா இந்த கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரம் தேவை. இந்த காலச்சக்கரம் இதுதான் அந்த காலச்சக்கரம். மனுஷனுக்கு பல்லு 32. எந்த உலகத்துல எந்த மூலையில யாரு பிறந்திருந்தாலும் இந்த காலச்சக்கரத்துக்குள்ளதான் வருவாங்க. விந்தணுக்கள்ல ஆரம்பிச்சு வயசான கோல் ஊண்டி நிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அந்த 32 வகையான காமம் குரோதம் விரோதம்ங்கிற அத்தனையும் கலந்து வந்தாதான் மனுஷ வாழ்க்கை. இதுக்கப்புறம் தான் அடுத்த லைஃப்குள்ள போறாங்க. ஸோ இந்த காலச்சக்கரம் நம்மளுடைய புத்தர் காலம் 2000 வருடம் சொல்லியிருக்காங்க. இவங்க அவங்க அப்பா அம்மா வயசான மூஞ்ச ஃபேஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூமி தாய், அதாவது பிரம்மாஸ்திரம் சொல்றது 2 கை 2 கால் பூமி வச்சுட்டு இது பூமி. ஸோ இந்த பிரம்மாஸ்திரமும் காலச்சக்கரமும் இருந்தால் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றினார். எப்படி அஸ்ட்ராலஜில வந்து கட்டத்தை தான் மாற்ற முடியாது. அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் கட்டத்தை மாற்ற முடியாது, எனர்ஜியை மாற்றணும். இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். கட்டத்தை சிவனாலையும் மாற்ற முடியாது, கர்மா கழிக்கப்பட வேண்டியது. அதே வார்த்தை உங்க வேலை இருந்து இப்ப வந்திருக்கு. இத்தனை நம்ம வீடியோ சொல்லி கட்டம் கட்டினா அதுதான். ஆனா எனர்ஜி மாறும். இப்ப ஏதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பிறந்திருக்க ஒருத்தவங்க சென்னை, தஞ்சாவூர்ல பிறந்திருக்க ஒருத்தவங்க சென்னையில வந்தா அந்த லேண்ட்ஸ்கேப் மாறுமா மாறாது? கண்டிப்பா மாறும். ஓகே, இப்ப தஞ்சாவூர்ல இருந்துட்டு இங்க சென்னை வந்துட்டு அடிக்கடி போறவங்களுக்கு மாறாது. அவனுடைய குடியுரிமையை மாத்தி சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கேட்கறாங்க. கண்டிப்பா எடுக்கணும். ஏன்? அந்த சூரிய நாடி உதயமாகும் போது அவங்க எந்த இடத்துல பிறந்த பிறகு இருக்கிறாங்க. அந்த சூரிய நாடியை இவங்க கொண்டு இங்கேயே இருந்துட்டாங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் லேண்ட்ஸ்கேப் மாறுதா? கண்டிப்பா எனர்ஜி மாறுதாங்க. சரி, இங்க இருக்கிற ஒரு ஆள் ஃபாரின் போயிட்டாங்க, கடல் கடந்துட்டாங்க, சுத்தமா. ஸோ அந்த காலச்சக்கரங்கள் 32 பல்லு எப்படியோ 32 பாயிண்ட் தான் ஒருத்தனோட நிலை. இந்த காலச்சக்கரம் உலகத்துல என்ன மூலிகை இருந்தாலும் எத்தனை மனிதர்கள் தான் அத்தனை பேருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் அஷ்ட ஜீவசாந்த சக்திங்கிறது. இந்த அஷ்ட ஜீவசாந்தி சக்திங்கிறது வந்து ஜீவராசிகளுக்குள்ள நேரா எடுத்து இதுதான் உங்களுக்கு வந்து கர்மா வச்சாலே போடுங்க. அந்த ஜீவநாடி அஸ்திரத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு ஞானத்திலும் ஞான சிஸ்டியா மாறும். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஜீவசஞ்சீவி ரூட் இருக்கு. பிராணசக்தி விடுதலை அதை அப்படியே பஞ்சலோகத்துல செஞ்சுட்டாங்க. அப்போ கரெக்டா நம்மளுடைய ஐம்புலன்ல கையெல்லாம் கரெக்டா வச்சு நேர இடத்துல வைக்கும்போது அவங்களுடைய கருமை பதிவும் கரெக்டாக. நமஸ்காரம். அஸ்ட்ரோ பிருந்தா கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னும் சென்னையில இருக்கு. ஏன்னா கீழே உடனே கமெண்ட்ஸ் போட்டுருவீங்க, போய் சொல்றீங்க மேம் சென்னையில இருக்கீங்க அப்படின்னு. சென்னையில தான் இருக்கேன். போரூர் லட்சுமி நகர் எக்ஸ்டென்ஷன்ல மாயன் செந்தில் என்னோட ஆபீஸ்ல இருக்கேன். ஆல்ரெடி ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் நம்மளோட பழைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாம் தெரியும், பேஸ்புக்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் இங்க நான் வந்து 3rd டே ஆக்டிவேஷன் பண்ணிட்டு போயிருக்கேன்.
அப்பல இருந்தே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. எனக்கு நார்மலாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கர்மா மேல அசாத்திய நம்பிக்கை. பிறப்பு அப்படிங்கிறது அறுக்க முடியாத ஒரு விஷயம். சைக்கிள், பர்த் சைக்கிள்ங்கிறது எப்பவுமே கட் பண்ண முடியாது. நம்ம ஒவ்வொரு பிறவியும் கடந்த ஜென்மங்களோட கர்ம பதிவு தான் அப்படிங்கிற சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமி கர்மா. இந்த கர்மாவோட டீடைல் எக்ஸ்பிரஷன் நிறைய கொடுத்திருக்கேன். நிறைய பேர் கர்மாங்கிறது கிடையாது, கிரகங்கள்ங்கிறது கிடையாது, அது ஒரு பிளானட்டரி சயின்ஸ் மட்டும்தான். ஆனா நம்ம சேனல்ல பார்த்துட்டு இத்தனை ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நல்லா தெளிவா தெரியும் பிராக்டிகலா நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம், கடந்த பீரியட கர்மங்களை நம்ம எப்படி கழிச்சுட்டு இருக்கோம், இந்த ஜென்மத்துல பாசிட்டிவ் எப்படி தொடரணும் அப்படிங்கிற விஷயம் நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆனா செந்திலன் ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கர்மாவை கிளென்ஸ் பண்றதுக்கான நிறைய டெக்னாலஜிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மாயன் கலாச்சாரம், அந்த சிவிலைசேஷன், எனக்கு அதை பத்தி ரொம்ப உங்ககிட்ட எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. தலையிருக்க வாழ ஆடக்கூடாது. நான் இப்ப டைரக்டா உங்ககிட்ட செந்தில் அண்ணாட்ட எடுத்துட்டு போறேன். அண்ணா நமஸ்காரம். என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு தேர்ட் ஆக்டிவேஷன் பண்ணிட்டு அஸ்ட்ராலஜிக்குள்ளேயும் ஒரு வாக்கு பலிதம் அப்படின்னு சொல்லி அதுக்காக எல்லாருக்கும் தேர்ட் ஆக்டிவேஷன் வாக்கு பலிதம் வந்துருமானா அங்கேயும் சித்தர்களோட கனெக்டிவிட்டி ஏற்படணும், நம்ம கர்மா பிளஸ் பண்ணணும். ஆனாலும் அதை சுண்டி விடுறதுக்கான ஒரு பெரிய ஒரு பிளஸ் அண்ணாட்ட இருக்கு. அண்ணா கர்மா பத்தின எக்ஸ்பிரஷன் நம்ம வியூவர்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவா தேவைப்படுது, அது உங்க மூலமா கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா. வணக்கம். கர்மா பாத்தீங்கன்னாக்கா கருமையாக இருக்கும் ஆன்மா. இந்த ஆன்மால பாத்தீங்கன்னாக்கா வெள்ள ஆன்மா, கரு ஆன்மான்னு இருக்கும். நார்மலாக ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது சொல்லுவாங்க குழந்தை முகமான இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப போக வளர வளர அந்த கருமால அந்த கரும் பதிவும் இருக்கு பாத்தீங்களா, கரு பதிவும் அது வளர வளர வளரதான் முன்ஜென்மத்தின் கணக்குகள் புரட்டப்படும். அது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் நடக்கும். இன்பில்டு மெமரி கார்டு மாதிரி அந்த காலத்துல அவங்க குழந்தைய வரும்போதே அதை பிக்ஸ் பண்ணி தான் வரும். இதுல இந்த கர்மால பாத்தீங்கன்னாக்கா தீர்க்க முடியாத ரெண்டு, பிறப்பும் இறப்பும். இதை யாராலையும் மாற்ற முடியாது, அது கடவுளால் எழுதப்பட்டது. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கரை, அதான் கர்மாவோட கரையை கழுவ முடியும். சில பேர் கழுவவே முடியாது. அப்ப அந்த கழுவ முடியாத கரை தான் அந்த ரெண்டு பிறப்பும் இறப்பும். 100% நீங்க பிளானட் படி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல 7 8 இதெல்லாம் பாத்தீங்கன்னா கர்மா பேஸ்ல தான் அவங்க பேலன்ஸ் பண்ணி அந்த பிறப்பாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாயின் மக்கள், அதாவது முன்னோர்கள், நம்ம முன்னோர்கள் அதுக்காக சில இதெல்லாம் பண்ணிருக்காங்க. எப்படின்னா மூலிகை பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலச்சக்கரம், இது காலச்சக்கரம் எங்க இருக்கோ அந்த இடத்துல கர்மா தீர்க்கப்படும். அவங்களுடைய தராசு, அவங்க செஞ்ச நல்லது கெட்டது எல்லாமே ஒரு தராசு ஒன்று இருக்கு. ஒரு மனிதன் பிரம்மனால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட ஒரு பெரிய கருவி தான் பிரம்ம தண்டி. இந்த சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க சில மக்கள்கள்லாம். கர்மா அனுபவிச்சே ஆகணும், கண்டிப்பா அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஓங்கி அடிக்கிறத தாங்கி அடிக்க முடியும். ஓங்கி அடிக்கக்கூடிய ஒரு ஸ்லாப்பை நம்ம அப்படி அடிச்சுட்டு போறதுதான் நம்மளுடைய அந்த தீர்வு, கர்ம பதிவுகளை விளக்கும் முறை. அப்ப பாத்தீங்கன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம தண்டி நம்ம கிட்ட இருக்கு. நம்ம சித்தர் இப்ப ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்தவங்களுக்கு எல்லாம் கர்மா விலக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அது எப்படி பண்ணணும்ன்றதை எங்களுக்கு பழக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிரம்ம தண்டி இது பாத்தீங்கன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஒரு தேவதை. இவங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பால், அவங்களுடைய மார்பக பாலை இந்த ஒரு பாத்திரம் வாங்குற மாதிரி இருக்கு. அப்போ 3 தேவர்கள், 3 கோடி தேவர்களும் சேர்ந்து பிளஸ் பண்ணி இந்த தேவதை வருவாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த தேவதை வரமாட்டாங்க. இந்த தேவதை அந்த மார்பக பால், அதாவது தாய்மை, அதை எடுத்து இன்னொரு கிணத்துல விட்டு அந்த பால்ல செஞ்சிருக்காங்க. இப்போ 3 தேவர்களும் பிரம்மனுக்கு கொடுத்த ஒரு அரிய ஒரு பொக்கிஷன் தான் இது. பல சித்தர்கள் பல யுகங்களா இதை பாதுகாக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சித்தர் கைகளுக்கா வெயிட் வந்திருக்கு. இந்த பிரம்மதண்டியை வச்சு அவங்களோட தலையில இப்ப இதான் பிரம்மதண்டி கேட்டீங்கன்னா இது வச்சாலே போதும். ஸோ அவங்க உச்சி முதல் பாதம் வரை வித்தாகி முத்தாகி சித்தாகும். இந்த சித்தாகுங்கிறது தான் சித்தர்கள் குணம் சொல்லுவாங்க. சித்தர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் ஸ்பெஷல் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. சித்தத்தை ஆள்பவர்கள், சித்தம் என்றால் மூளை. இந்த மூளை பிரெய்னி பீப்புள் தான் நான் சொல்றது. அந்த பிரெய்னி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 7 சக்ராஸ் ஃபுல்லா பேலன்ஸ் ஆகிக்கணும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் எல்லாம் எல்லா சக்கரையும் ஒன்று கூடி ஒரு 1000% மேல இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் பிரெய்னி பீப்புள்ஸ். அந்த பிரெய்னி பீப்புளை கொண்டு வரதுக்கு இந்த பிரம்மதண்டி. ஸோ ஒரு மனிதனுடைய கர்மா, இந்த கர்மாவை தீர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலச்சக்கரம் தேவை. இந்த காலச்சக்கரம் இதுதான் அந்த காலச்சக்கரம். மனுஷனுக்கு பல்லு 32. எந்த உலகத்துல எந்த மூலையில யாரு பிறந்திருந்தாலும் இந்த காலச்சக்கரத்துக்குள்ளதான் வருவாங்க.
விந்தணுக்கள்ல ஆரம்பிச்சு வயசான கோல் ஊண்டி நிக்கிற அளவுக்கு நம்மளுடைய அந்த 32 வகையான காமம், குரோதம், விரோதம்ங்கிற அத்தனையும் கலந்து வந்தாதான் மனுஷ வாழ்க்கை. இதுக்கப்புறம் தான் அடுத்த லைஃப்குள்ள போறோம். ஸோ இந்த காலச்சக்கரம் நம்மளுடைய புத்த காலம் 2000 வருடம் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா வயசான மூஞ்ச ஃபேஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பூமி தாய், அதாவது பிரம்மாஸ்திரம் சொல்றது 2 கை 2 கால் பூமி வச்சுட்டு இது பூமி. ஸோ இந்த பிரம்மாஸ்திரமும் காலச்சக்கரமும் இருந்தால் ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றிடும். எப்படி அஸ்ட்ராலஜில கட்டத்தை தான் மாற்ற முடியாது, அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் கட்டத்தை மாற்ற முடியாது, எனர்ஜியை மாற்றணும். இந்த வார்த்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் தான், கட்டத்தை சிவனாலேயே மாற்ற முடியாது, கர்மா கழிக்கப்பட வேண்டியது. அதே வார்த்தை உங்க வாயில இருந்து இப்ப வந்திருக்கு. நம்ம வீடியோ சொன்னீங்க கட்டம் கட்டினா அதுதான், ஆனா எனர்ஜி மாறும். இப்ப ஏதாவது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பிறந்திருக்க ஒருத்தவங்க சென்னை, தஞ்சாவூர்ல பிறந்திருக்க ஒருத்தவங்க சென்னையில வந்தா அந்த லேண்ட்ஸ்கேப் மாறுமா மாறாது? கண்டிப்பா மாறும். ஓகே, இப்ப தஞ்சாவூர்ல இருந்துட்டு இங்க சென்னை வந்துட்டு அடிக்கடி போறவங்களுக்கு மாறாது. அவனுடைய குடியுரிமையை மாத்தி சென்னைக்கு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கேட்கறாங்க, கண்டிப்பா எடுக்கணும். ஏன்? அந்த சூரிய நாடி உதயமாகும் போது அவங்க எந்த இடத்துல பிறந்த பிறகு எடுக்கிறாங்க. அந்த சூரிய நாடி இவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. 5 வருஷம் 10 வருஷமா லேண்ட்ஸ்கேப் மாறுதா? கண்டிப்பா எனர்ஜி மாறுதாங்க. சரி, இங்க இருக்கிற ஒரு ஆள் ஃபாரின் போயிட்டாங்க, கடல் கடந்துட்டாங்க, சுத்தமா மாறும். ஸோ அந்த காலச்சக்கரங்கள் 32 பல்லு எப்படியோ 32 பாயிண்ட் தான் ஒருத்தனோட லைஃப். இந்த காலச்சக்கரம் உலகத்துல என்ன நோய் இருந்தாலும் எத்தனை மனிதர்கள் அத்தனை பேருக்குமே தெரியுது. அதே மாதிரி தான் அஷ்ட ஜீவசாங்க சக்தி. அஷ்ட ஜீவசாங்கி சக்திங்கிறது ஜீவராசிகளுக்கு நேராக எடுத்து இதுதான் உங்களுக்கு கர்மா வச்சாலே போடுங்க. ஒரு மனிதனுடைய கர்மா ஸ்டோரேஜ் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் சக்கரா, ஒன்று துரியம், அதுக்கப்புறம் அக்னி. இந்த துரியத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்க்கலாம் ஒரு கருமையமாக இருக்கும். இதோட இம்பாக்ட் தான் கருவளையம், சரியா தூங்காமல் இருக்கிறது. தூங்க ஏன் வரல? சில பேர் சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ்னால. ஏன் ஸ்ட்ரெஸ் வருது? கர்மா. ஸோ அப்போ இந்த காட்டி கொடுக்கக்கூடிய இந்த ஜன்னலாகி இரு விழிகள், ஓகேங்களா, இந்த விழிகளில் அந்த ஸ்டோரேஜ் நெத்தியில் இருக்கும். இந்த தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்துக்கள் டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த கர்மாவோட பதிவு அப்படியே ஸ்டோரேஜ் கருமையம் பதிஞ்சிட்டே இருக்கும். அப்போது இன்பில்டான அந்த பிளாக் பாக்ஸில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அழிக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சிதறல் பண்ண மிகப்பெரிய ஒரு இயந்திரம். இது உள்ளார சிரஞ்சீவி, அதாவது சஞ்சீவி ரூட்டே ரொம்ப அற்புதமானது. இது சிரஞ்சீவி. இந்த சிரஞ்சீவி ரூட் எப்படி இருக்கணுமோ அதே பக்கத்திலே எடுத்து 9 உலோகங்களால் செஞ்சிருக்காங்க. இதை எப்படி ஒரு மனிதன் கர்மாவால் பாதிக்கப்பட்ட மனுஷங்கள, ஒரு அரசர்களாக இருக்கட்டும், சாமானிய மனுஷனாக இருக்கட்டும், இப்ப இந்த நிலநீர் காற்று ஆகாயம் பஞ்சபூதங்கள் இருக்கக்கூடிய இந்த நாடி சர்வ நாடியில கரெக்டா கட்டவரல் ஆள் காட்டுவார். இதுதான் பாத்தீங்கன்னா எடுத்து இப்படி போட்டால் எது போட்டாலும் எடுப்பாங்க. ரெண்டும் நெருப்பு நீர்மேல். இப்போ கரெக்டா இதுல டச் ஆயிருக்கும். கரெக்டா அவனுடைய ஆர்வம் வச்சு அவனுடைய சக்திகளை பயன்படுத்தும் பொழுது அதுக்குன்னு ஒரு பிரம்மாஸ்திரம் மந்திரம் இருக்கு. அதை மந்திரம் என்றாலே மந்தியை திறக்கும் சாவி, திறம்னா திறவுகோள். அப்ப மந்திரங்கிறது எல்லாரும் சேர்ந்து பயங்கர தேவை கிடையாது. மந்தி என்றால் நம்முடைய உடம்பு, அந்த உடம்பை மந்திரம் சொல்லுவாங்க. திறம்னா திறவுகோள். இப்போ அது திறக்கிற சாவி தான் இது. நெத்திலையும் ஆவணியிலையும் வச்சுட்டு ஒரு ரவுண்ட், அதுக்கப்புறம் ரிவைஸ்ல ரவுண்ட் பண்ணிட்டு திருப்பி வச்சுட்டு 2 நிமிஷத்துல எடுத்தாங்கன்னா அவங்களுடைய கர்மா ஓபன் பண்ற பாக்ஸ் ஓபன் பண்ண பிறகு அதுக்குன்னு ஒரு குகையை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஒரு படுக்கை. இந்த படுக்கையில பாத்தீங்கன்னா இந்த 7 சக்கராஸ்லயும் இருக்கக்கூடிய நெருப்பு பதிவு கர்மாவில அதுல கர்மாங்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஊழ்வினை வேல்வினை 2 இருக்கு. இந்த வேல்வினை பாத்தீங்கன்னாக்கா கர்மா அந்த வேவ்ஸ் சொல்லுவாங்க, பிளாக் வேவ்ஸ், இந்த கண் திருஷ்டி, அண்ட திருஷ்டி, ஆகாய திருஷ்டி, இதெல்லாம் அதுக்குள்ள வரும். இந்த குழந்தை பிறந்தவங்க குழங்காயுதம் திருஷ்டின்னு சொல்லுவாங்க, புஷ்பாயுதம் சொல்லுவாங்க. இது எல்லாமே அவங்க குழந்தையோட தொப்பு நாடி சோலார் பிளக்ஸ் வழியா உள்ள போயிருக்கும். ஸோ அப்போ இதெல்லாம் எடுக்கணும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். இது எப்படி பண்றேன்றது வீடியோ நான் போட்டு வைக்கிறேன். கர்மா கிளென்சிங் வச்சிருக்கோம். அப்ப கர்மா எல்லாம் தூக்கி போட்ட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. 2 விஷயத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆனா ஒரு கண் திருஷ்டியாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில தடையா இருக்கட்டும், இல்ல பிளானட் வைஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட், இந்த 7, 8 இந்த சனி பகவான் அவங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நெருப்புக்கு எல்லா தெய்வங்களும் ஒரு விளக்குக்கும் ஒரு கற்பூர ஆரத்திக்கும் தலைவணங்கும். ஸோ அதனால
அவங்கள படுக்க வச்சு அந்த காலத்துலேயே படுக்க வச்சு ஒவ்வொரு சக்கராஸ்க்கும் ஒரு மூலிகையை வச்சு அதுக்கு ஒரு வகையான கல் ஸ்டோன் வச்சு அதில் வந்து அந்த கற்பூரம் ஏற்றும் போது அந்த இடத்துல அது அந்த கர்மா அழிக்கப்படும். இது பரம்பரையாக உள்ள ஒரு பழக்கம். அது எப்படின்ற வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எனக்கு தெரியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரே ஒரு இது மட்டும் இப்போ கடைபிடிச்சாங்க நடுவில். அந்த காலத்தில் பெண்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஆண்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவிளக்கு போடுவாங்க. மான் விளக்குன்னு படுக்க வச்சுருவாங்க. தொப்புல பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை விளக்கு ஏற்றி வைப்பாங்க. எவ்வளோ பெரிய சயின்ஸ்! ஏன்னா டோட்டல் சக்கராஸ்க்கு நம்மளுடைய சோலார் பிளக்ஸ் தொப்புள் நாடி தான் பிரதானம். ஸோ அப்போ அது வச்சு வைக்கும்போது அந்த எனர்ஜி பிளாக் எனர்ஜிலாம் அது நல்லெண்ணெய் உறிஞ்சி வச்சுருக்கும். பச்சரிசி அந்த சோலார் பிளக்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் இருக்கக்கூடியதெல்லாம் நீரெல்லாம் உறிஞ்சி வச்சுருக்கும். அப்போ ஹீட் எனர்ஜி ஆகும்போது அந்த கர்மா அங்கே அழிக்கப்படும் கோயில். ஸோ அது வந்து உச்சி முதல் பாதம் வரை வித்தாகி முத்தாகி சித்தாகும். சித்தம்னா சித்தத்துக்குள். இந்த சித்தத்தை பக்குவப்படுத்துறது தான் இந்த கர்ம பரிகாரம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்னதான் நான் மெடிசன் கொடுத்தாலும், இன்னைக்கு வந்து நான் மெடிக்கலாக நிறைய விஷயம் க்யூர் பண்ணியிருந்தாலும் சித்த மருத்துவத்தில் இந்த டிசீஸ், தோல் டிசீஸ், இந்த சுகர், கேன்சர், இந்த மாதிரி இந்த சர்ன்னு முடியுது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கர்மாவில் தான் வரும். பெரிய வியாதின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு வந்து சாதாரணமாக சுகர்னா அவ்வளோதான், இந்த மாதிரி சுகர்னா இவ்வளோ பெருசாக பயப்படுவாங்க, இனிப்பு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம அழிச்சிக்கணும், இதை குறைச்சிக்கணும், டிசீஸை குறைக்கணும்னா நான் அதனால தான் இங்கே வந்து நான் கர்மா ரொம்ப ரெடி பண்ணது. எல்லாரும் கேட்டாங்க இங்கன்னா வைத்தியம் இடத்துல கர்மா ரொம்ப வச்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து வைத்தியம் டிசீஸ் வருதுங்கிறதே வந்து கர்மா. அதாவது சித்தா முறைப்படி கீழே டாக்ஸின் இருக்கிற ரூம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கேன்சர் உருவாகிறதுக்கான டிசீஸ் உருவாகிறதுக்கு காரணமே அது. அதனால தான் ஹெல்த் வெல்த் பவர்னு ஒன்று வச்சிருந்தேன். அண்டம் கண்டம் பேரண்டம். இந்த பேரண்டத்துலேருந்து வர்றது வந்து கண்டத்தில் நம்ம கொடுக்கறது தான் ப்ராசஸ். அதான் இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானுக்குள்ள அந்த சத்து சித்து. இந்த சித்துங்கிற சொல்றது தான் நான் வந்து கண்ணுக்கு தெரியாத புறநாய், கண் புறம்பா இருக்கக்கூடியது அமானுஷ்யம். எல்லாரும் நிறைய பேர் கேட்கறது உண்டு, அது என்ன சார் உங்களுக்கு மட்டும் அமானுஷ்யம் தெரியுது எங்களுக்கு தெரியாதா? சில பயிற்சிகள் மூலயமா அதை எடுத்துக்க முடியும். கண்ணுக்கு தெரியாததான் அமானுஷ்யம். எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா அது வந்து அமானுஷ்யம் கிடையாது. சரி, அதே மாதிரி தான் நாடி முக்தின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நம்ம முக்கிய செஞ்சது. இதை நாடி முத்திரைன்னு பேரு. இதையும் பார்த்தீங்கன்னா நெத்தியில் இப்படி வச்சு டியூன் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருள். இதுவும் 9 மெட்டீரியல் தான் பண்ணியிருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ், இன்னைக்கெல்லாம் 9ன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 32 கோள்கள் மறைமுகமாக வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே சிவாஸ்திரம் சொல்லுவாங்க. கர்மாவை போக்கக்கூடிய பல அற்புத திறவுகோள். இது நவபாசனத்துக்குள்ள வரும். அப்பயே போகரே உருவாக்குன விஷயம் தான் இது. ஸோ அவங்க எடுத்துக்கிட்ட முறைப்படி பார்த்தீங்கன்னா பட்டயம் இதுதான் ப்ரூஃப். இப்போ நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 1830 அவங்க இதை படிவமாக எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணணும், கர்மாவை விளக்க முடியுங்கிற விஷயம் வந்து இந்த இரும்பு பட்டயத்தில் தெளிவாக இருக்கு. ஸோ நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம். இது வந்து கூட்டெழுத்து கருவை எழுத்துன்னு சொல்லி இருக்கு. ஸோ கர்மாவை நீக்க முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இது எப்படி நீக்குங்கிறது வந்து வீடியோ உங்களுக்கு காமிக்கும். இப்போ ரொம்ப கண்டினியூஸா லென்த்தி வீடியோ போட முடியாது. ஆனா அடிக்கடி இனிமேல் செந்தில் ஆபீஸ்ல நம்மளோட பிரசன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கர்மா கழிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு இது வரைக்கும் 25,000-30,000 ஜாதகம் வைங்க, ஒவ்வொருத்தரையுமே கட்டத்தை மாற்ற முடியாது, கர்மா கழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லியே பழக்கப்பட்டுரும். ஆனா நான் எப்போ சொல்ற மாதிரி இரும்பு கையில குத்துறதுக்கும் ஒரு துணியை சுத்திட்டு குத்து வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் இந்த மாயன் டெக்னிக்ஸ் எல்லாமே. அப்ப அந்த மாதிரி டெக்னிக்ஸ் வச்சுதான் மாயன் சந்திரன் இந்த கர்மா கிளென்சிங் ப்ராசஸ் நடத்திட்டு இருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது, அவசியம் ஏற்படும் போது நிச்சயமாக இங்க வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்க வந்தீங்கன்னா பிரமிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, இல்லைன்னா நம்ம பிரமிக்க வைக்காத எந்த ஒரு விஷயமும் நம்ம சேனல்ல வராது, எந்த ஒரு ஃபேக்கான நியூஸும் நம்ம சேனல்ல வராது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இங்க வந்தவங்க எல்லாமே நம்ம முழுசா நம்பி வந்திருக்கிறவங்க மட்டும்தான். நானும் எப்பயுமே முழுசா நம்பி வந்ததுதான் மாயன் சந்திரன் ஒரு 4 வருஷ பழக்கமாவே. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் போது சென்னை வாங்க. போரூர் பின்னால் அட்ரஸ் உங்களுக்கு நான் வீடியோ முடிக்கும் போது நான் போட்டு தரேன். அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பா வாங்க. கர்மா கழிக்கிறதுக்கான அவரோட சப்போர்ட்டையும் பெற்றுக்கொள்வோம். இந்த பிறவியை ரொம்ப பர்டனா இல்லாம ஓரளவுக்கு ரிலாக்ஸா கழிச்சிட்டு போவோம். ஆஸ்ட்ரோ பிருந்தாயன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாளைக்கு வேற என்ன நோட்டிபிகேஷன் உங்களுக்கு நான் கம்யூனிட்டில போட்டாலும் உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பின்ன உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். ஆஸ்ட்ரோ பிருந்தாயன், தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.